ஹாய் பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்மளோட EXAM360 கோயம்புத்தூர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து Ibps POவோட டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு ஸ்ட்ராட்டஜி பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். தட் மீன்ஸ் ப்ரிலிம்ஸில் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் சார், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டருக்கும் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே எந்தெந்த சாப்டர் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ணால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் எப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து அதுக்குள்ளே பேசிக்ஸு கிளியராக சொல்லிவிட்டு, ரொம்ப வளவலன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ்லாம் இல்லாமல் ஸோ சிம்பிளாக பேசிக்ஸையும் உங்களுக்கு கிளியராக சொல்லிவிட்டு தென் அதை என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணி காட்ட போகிறோம். இந்த டைமுக்குள்ளே இந்த சாப்டர் முடிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸ் வரும். இப்போ நான் சொல்லியிருப்பேன், எம்ஓடி 1 நிமிஷம் முடிக்கலாம், ஓகேங்களா, கோடிங் டிகோடிங் 2 நிமிஷம் முடிக்கலாம், எப்படி சார் முடிக்க முடியும், சும்மா விளையாடாதீங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அது எல்லாம் விளையாடல சார், சீரியஸாக தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட்டும் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே என்ன பண்ணிடுங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி போட போகிறோம் அப்படின்னா, Ibps PO, RRB PO அண்ட் RRB கிளர்க் இதோட ப்ரிலிம்ஸை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இப்போ தான் நீங்கள் எழுதுறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி எழுதி கிளியர் ஆகாதவங்களுக்கு கம்பல்சரி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங்கில் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ இது ப்ரிலிம்ஸில் கம்பல்சரி 5 மார்க் கேட்க ஒரு டாபிக் ரீசனிங்கில். ஸோ கிளர்க் ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, PO ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மெயின் ஸ்ட்ரீம் கேட்பாங்க. எவ்வளோ மார்க்ஸ் வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? 5 மார்க்கை ஒரே நிமிஷத்தில் முடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அதோட பேசிக் சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். ஸோ ஒவ்வொன்றா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பேசிக்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ அதோட ஒர்க் அவுட், அடுத்த வீடியோ அடுத்த சாப்டரோட பேசிக்ஸ், அடுத்து அதோட ஒர்க் அவுட். ஸோ பேசிக்ஸ் சொல்லிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா என்ன ஸ்பீடில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அந்த ஸ்பீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இன்இக்வாலிட்டிஸ் பேசிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரீசனிங் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார், மொத்தம் 3 சிம்பிள் வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறான், கொடுக்க போகிறான். கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, இந்த 3 சிம்பிள் தான் உள்ளே இருக்க போகுது. ஸோ இதில் இருந்து கன்வெர்ட் ஆகிற சிம்பிள் தான் என்னது, கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த 5 சம் வச்சு மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு, இந்த 5 சிம்பிள் வச்சு மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு கொஷின்ஸை ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, பேசிக்ஸ் 5 நிமிஷம் சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எம்ஓடியில் எந்த டவுட்டும் வராது, நீ யாருக்கிட்டையும் டவுட் கேட்கணும்னு அவசியமும் இல்லை. ஓகேங்களா? தெளிவாக கவனிச்சிக்கங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிரேட்டர் தென்னோட எந்த சிம்பிள் சேர்ந்தாலும் சரி என்னதான் வரணும், எனக்கு கிரேட்டர் தென் தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டால் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டால் கிரேட்டர் தென். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், சார் அப்போ கிரேட்டர் தென்னோட எது மெரிச்சானாலும் கிரேட்டர் தென் சார் வரும்னு சொன்னீங்க, அப்போ கிரேட்டர் தென்னோட லெஸ் தென் மெரிச்சானா ஸோ வராது. ஏன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் போத் ஆர் ஈக்குவல் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? அப்போ கிரேட்டர் தென் லெஸ் தென் சேர்ந்தா என்னால் ஆன்சர் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு தெரியாது, என்னால் கண்டுபிடிக்க முடியல, cannot be determined ஒரு ஆப்ஷன் வரும், அதுதான். ஸோ பட் எம்ஓடியில் cannot be determined ஆப்ஷன் கிடையாது. அதனால் என்ன பண்ணிடுவேன், நான் ஃபால்ஸ்ன்னு போட்டுருவேன். கிரேட்டர் தென்னோட எந்த ஒரு லெஸ் நாட் ஈக்குவல் டு சிம்பிள் சேர்ந்தாலும் சரி ஆன்சருக்கு என்ன தான், டேரெக்டாக ஃபால்ஸ்ன்னு போட்டுருங்க. தட் மீன்ஸ் போத் ஆர் ஆப்போசிட் சிம்பிள்ஸ். பாருங்கள், கிரேட்டர் தெனோட எது ஜாயின் ஆனாலும்னா எல்லாமே எனக்கு என்னது ஒரே பக்கம் ஓப்பனில் இருக்கணும். பட் இது 2 ஆப்போசிட் சிம்பிள்ஸ். ஸோ அப்போ 2 ஆப்போசிட் சிம்பிள்ஸ் ஒரே ஈக்குவேஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவேன், நான் ஃபால்ஸ்ன்னு போட்டுருவேன். அதே மாதிரி லெஸ் தென்னோட எது சேர்ந்தாலும் சரி ஆன்சருக்கு என்ன தான் வரும், லெஸ் தென் தான் வரும். ஸோ இங்கேயும் இதே கேஸ் தான், லெஸ் தெனும் கிரேட்டர் தென் என்னவா கூடாது, எனக்கு சேரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தால் எல்லாம் அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், ஃபால்ஸ் போட்டுருவேன். அடுத்தது ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க, இந்த லெஸ் நாட் ஈக்குவல் டு எங்கே வரும் அப்படின்னா இந்த 2 கேட்டகரியில் மட்டும்தான் வரும், வேறு எந்த கேட்டகரியும் வராது. கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு எங்கே வரும் அப்படின்னா இந்த 2 கேட்டகரியில் மட்டும்தான் வரும், வேறு எந்த இடத்துலையும் என்ன வராது, எனக்கு கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு லெஸ் நாட் ஈக்குவல் டு வராது. இந்த 2 பாசிபிலிட்டி இருந்தால் லெஸ் நாட் ஈக்குவல் டு வரும், இல்லை 2 பாசிபிலிட்டி இருந்தால் கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு வரும். இதை தவிர வேறு எந்த இடத்துல எனக்கு என்ன வராது, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு வரவே வராது. இவ்வளோ தான் எம்ஓடியோட பேசிக்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரியாரிட்டி டேபிள் நமக்கு தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ண முடியும், என்னால் சம்ஸை ஈஸியாக முடிக்க முடியும். ஏன்னா கிரேட்டர் தெனோட எது சேர்ந்தாலும் சரி கிரேட்டர் தென் தான் வரும், லெஸ் தெனோட எது சேர்ந்தாலும் சரி லெஸ் தென் தான் வரும். லெஸ் தெனும் கிரேட்டர் தென் என்னமா கூடாது, ஜாயின் ஆகக்கூடாது. அப்படி லெஸ் தெனும் கிரேட்டர் தெனும் சேர்ந்து ஒரு ஈக்குவேஷனுக்குள்ள வருது அப்படின்னா கண்ணை மூடிட்டு தப்ப போட்டு போயிட்டே இருங்க, எதையுமே யோசிக்காதீங்க. ஓகேங்களா?
ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எங்கே வரும்னு பார்த்தாச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இதில் எய்தர் ஆர் கேஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேரை செக் பண்ணுறதுக்கு ஒரு 3 கண்டிஷன் சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். இப்போ ஒரு சம்மை செக் பண்ணுறீங்க, செக் பண்ணதுக்கப்புறம் எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரூ ஆனதெல்லாம் விட்டுருங்க, எதை மட்டும் எடுங்க, ஃபால்ஸான கன்க்ளூஷன்ஸை மட்டும் எடுங்க. ஓகேங்களா? ட்ரூ ஆனதெல்லாம் விட்டுட்டு எதை மட்டும் நீங்கள் பிக் பண்ணணும், ஃபால்ஸான கன்க்ளூஷன் மட்டும் பிக் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா எய்தர் கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரு சம்மை ஒர்க் அவுட் பண்ணி இந்த ப்ரியாரிட்டி டேபிள் வச்சு எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சி ட்ரூவான தூக்கி மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, ஆன்சர் போடக்கூடாது. ஆன்சர் போகிறதுக்கு பிஃபோர் அதில் எய்தர் கேஸ் இருக்கா அப்படின்னு ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். தட் மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு 3 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபால்ஸான கன்க்ளூஷன் மட்டும் பிக் பண்ணணும். ரெண்டாவது, அதில் எனி 2 கன்க்ளூஷன்ஸோட எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸான கன்க்ளூஷன் எடுப்பேன், எடுத்ததில் அதில் ஏதாவது 2 கன்க்ளூஷனோட எலமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்பேன். இருக்குது சார் அப்படின்னா. மூணாவது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவேன். இன்கேஸ் ஏபி அப்படின்ற எலமெண்ட் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, முதல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஏக்கும் பிக்கும் என்ன வருதுன்னு பார்ப்பேன். ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா கன்க்ளூஷனில் எனக்கு இந்த சிம்பிளை என்ன பண்ணி வச்சுருக்கணும், எனக்கு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டில் போய் அந்த ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வருதுன்னு பார்ப்பேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கு. இப்போ கன்க்ளூஷனில் போய் லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தால் அது ஒரு எய்தர் கேஸ். இல்லை அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு இருந்து அதை தனியாக பிரித்து வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு எய்தர் கேஸ். இப்படின்னு ஒரு எய்தர் கேஸ் செக் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன், எய்தர் கேஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி கன்க்ளூஷனில் எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிச்சிட்டு தென் ஆஃப்டர் அதில் எய்தர் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அந்த எய்தர் கேஸ் எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா ஃபால்ஸான கன்க்ளூஷன் மட்டும் பிக் பண்ணுங்கள். ரெண்டாவது, அந்த ஃபால்ஸான கன்க்ளூஷனில் ஏதாவது 2 கன்க்ளூஷனோட எலமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஏபி ஏபி இல்லை ஏபி பிஏ இப்படி 2 ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த 2 எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் ஏக்கும் பிக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வருதா, கன்க்ளூஷனில் அந்த 2 கன்க்ளூஷன் பிக் பண்ணியிருப்பீங்களா, ஒரு கன்க்ளூஷனில் லெஸ் தென்னும் இன்னொரு கன்க்ளூஷனில் ஈக்குவல் டு இருக்கணும். இல்லை ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணும்போது கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு வருதா, அப்போ நீங்கள் இந்த ஒரே 2 கன்க்ளூஷன் சேமாக எடுத்தீங்களா, அதில் ஒரு கன்க்ளூஷனில் கிரேட்டர் தென்னும் இன்னொரு கன்க்ளூஷன் ஈக்குவல் டு இருக்கணும். இப்படி இருந்தால் அது ஒன்றாவது எய்தர் கேஸ். ஓகேங்களா? ரெண்டாவது எய்தர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபால்ஸான கன்க்ளூஷன் மட்டும்தான் பிக் பண்ணணும். ரெண்டாவது, எனி 2 கன்க்ளூஷன்ஸோட எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும். மூணாவது, தெளிவாக கவனிங்க, சேமாக இருக்க 2 கன்க்ளூஷனோட எலமெண்ட்டை பிக் பண்ணிட்டீங்க. டேரக்டாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவேன். ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும்போது இப்போ ஏபின்னு இருக்குல்ல, இந்த ஏபி 2 நாளுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கணும், ஆப்போசிட் எலமெண்ட்ஸாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஆப்போசிட் எலமெண்ட்ஸ்ன்ற ஆப்போசிட் சிம்பிள்ஸாக இருக்கணும். ஆப்போசிட் சிம்பிள்ஸ் அப்படின்னா இந்த இதுதான் சார், கிரேட்டர் தென் லெஸ் தென், இல்லை கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லை கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்கணும், ஆப்போசிட் சிம்பிள்ஸாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சொன்னல இந்த மாதிரி கேனான் பி டிட்டர்மைன் ஆப்ஷன், இதுதான் கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள்ஸ் உள்ளே வந்திருக்கணும். அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா தெளிவாக கவனிங்க, அப்போ கன்க்ளூஷனில் இந்த ஏக்கும் பிக்குன்னு உள்ள கிரேட்டர் தென் பி லெஸ் தென் பி ஈக்குவல் டு பி இந்த 3 சிம்பிளும் சேர்த்து இருந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவேன், நான் எய்தர் கேஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? திருப்பி சொல்கிறேன் கவனிங்க. செகண்ட் எய்தர் கேஸ் ஃபால்ஸான கன்க்ளூஷன் மட்டும் தான் பிக் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது, அந்த ஃபால்ஸான கன்க்ளூஷனில் ஏதாவது 2 கன்க்ளூஷன் எலமெண்ட்ஸ் எனக்கு சேமாக இருக்கணும். மூணாவது, சேமாக இருக்க எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஸ்டேட்மெண்ட்டில் வைப்பேன். ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன இருக்கணும், ஏக்கும் பிக்கு நடுவில் ஆப்போசிட் சிம்பிள்ஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இப்படின்னு சொல்லி அந்த 2 சிம்பிளும் மெர்ஜ் ஆகி உள்ளே இருக்கணும். அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னா கன்க்ளூஷனில் போய் அந்த 2 எலமெண்ட் நடுவில் கிரேட்டர் தென் சிம்பிளும் இருக்கணும், லெஸ் தென் சிம்பிளும் இருக்கணும், ஈக்குவல் டு சிம்பிளும் இருக்கணும். இப்படி 3மே இருந்தால் இதையும் என்ன சொல்லுவேன், எய்தர் கேஸ் சொல்லுவேன். மொத்தம் இந்த 2 எய்தர் கேஸ் தான். இதை பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை டிக் பண்ணிட்டு போகலாம். இவ்வளோதான் சார் எம்ஓடியோட கான்செப்டே. இதை தவிர எம்ஓடியில் வேறு கான்செப்ட்ஸே கிடையாது. கான்செப்டில் எம்ஓடியே இவ்வளோ தான். ஓகேவா? இதை தான் நம்ம ரொம்ப உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணாலே உங்களால் என்ன முடியும், எம்ஓடியில் 5 மார்க்கையும் ஈஸியாக எடுக்க முடியும். பட் எய்தர் கேஸை மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இதை வச்சு ஒரு 4 சம்ஸ் ஒர்க் பண்ணி பாடுறேன், கவனிங்க. சரி,
சம்ஸ் கவனிங்க. ஸோ இப்போ பேசிக்ஸ் பார்த்தோம்ல, அந்த பேசிக்ஸ் வச்சு சம்ஸ் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது என்னோட ஸ்டேட்மெண்ட், இது என்னோட கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ பேசிக் சம்ஸ் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன், கீழே கன்க்ளூஷன்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ லெஸ் தென் பி. அப்போ ஏவும் பியும் எடுப்பேன். ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா என்ன இருக்குது? எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது? லெஸ் தென் மட்டும்தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே கன்க்ளூஷனில் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். அப்போ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது, இங்கே லெஸ் தென் இருக்கா? ஸோ ஃபால்ஸ். இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ பி இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது. பிக்கு ஈக்குன்னு உள்ள பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு. ஸோ ரெண்டு சிம்பிள் ஆப்போசிட் சிம்பிள் வந்தாலே கன்க்ளூஷன் பண்ணிடுவேன், ஃபால்ஸ்ன்னு போட்டுருவேன். முடிஞ்சிங்களா? சரி, ஓகே. ஸோ ஒன்ஸ் நான் வந்து கன்க்ளூஷன் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ ஆன்சர் போகிறதுக்கு பிஃபோர் என்ன பண்ணுவேன்? ஏதா கேஸை செக் பண்ணுவேன். ஸோ ஏதா கேஸ் எப்படி செக் பண்ண சொன்னேன்? 3 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக கன்க்ளூஷன் எடுக்கணும். 2 கன்க்ளூஷன் ஃபால்ஸாக இருக்குது. ரெண்டாவது, ஏதாவது 2 கன்க்ளூஷனோட எலமெண்ட்ஸ் எனக்கு சேமாக இருக்கணும். ஏபின்னு இருக்குது, இபின்னு இருக்குது, சேமாக இல்லை. அப்போ ஆன்சர் என்ன சொல்லிடுவேன்? இது நெய்தர் நார், ரெண்டுமே எனக்கு வராது அப்படி ஆன்சர் சொல்லாங்களா? அப்போ கரெக்டா? ஸோ ரெண்டுமே எனக்கு வராது அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுடலாங்களா? அப்போ ஓகே. செகண்ட் சம் கவனிங்க. இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது எம்மும் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எம் இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென். லெஸ் தென் வந்துருச்சு, கிரேட்டர் தென் வந்துருச்சு. ஸோ என்ன சொல்லலாம்? இப்போ ஃபால்ஸ்ன்னு போட்டுறாங்களா? அப்போ அடுத்தது இசட்டும் எக்ஸும், எக்ஸ் இங்கே இருக்குது, இசட் இங்கே இருக்குது. அப்போ எக்ஸுக்கு இசட்டும் பார்த்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் என்ன சொன்னேன்? லெஸ் தெனோட எது மெரிச்சாலும் லெஸ் தென் தான் வரணும். இப்போ எக்ஸ் லெஸ் தென் இசட், இசட் பக்கம் தான் ஓப்பனில் இருக்குது, இங்கே இசட் பக்கம் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ ட்ரூன்னு போடலாமா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவேன்? ஒன்லி 2 இஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லாங்களா? அப்போ அடுத்தது QN கொடுத்துருக்காங்க. ஸோ Q இங்கே இருக்குது, N இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்னென்ன சிம்பிள் இருக்குது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இந்த கிரேட்டர் தெனோட எந்த சிம்பிள் ஜாயின் ஆனாலும் இங்கே ஆன்சர் என்ன தான் வரும்னு சொன்னேன்? கிரேட்டர் தென் தான் வரணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் யார் பக்கம் ஓப்பனில் இருக்குது? என் பக்கம் தான் ஓப்பனில் இருக்குது. ஆனால் எதுவும் கூட வந்திருக்கு, எனக்கு ஈக்குவல் டு சேர்ந்து வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? இப்போ அதை ஃபால்ஸ்ன்னு சொல்லலாமா? அடுத்தது Q கிரேட்டர் தென் ஈக்குவல் டு M. Q இங்கே இருக்குது, M இங்கே இருக்குது. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தெனோட எது மெரிச்சாலும் ஆன்சர் என்ன தான் வரணும்? எனக்கு கிரேட்டர் தென் தான் வரணும். ஆனால் இங்கே இருக்கோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்குது. இப்போ இதையும் என்ன சொல்லிடுவேன் நான்? ஃபால்ஸ்ன்னு சொல்லலாமா? அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம்? அப்போ இதுக்கும் நெய்தர் நார் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ சரி, இங்கே கவனிங்க. எஃப்பும் ஹச்சும், எஃப் இங்கே இருக்குது, ஹச் இங்கே இருக்குது, ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் என்ன தான் வரணும்? எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரணும். பட் ஈக்குவல் டு இருக்குது, ஸோ ஃபால்ஸ். அடுத்தது எஃப் ஹச் சேம், அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரணும். பட் என்ன தான் இருக்குது? எனக்கு லெஸ் தென் தான் இருக்குது, ஸோ ஃபால்ஸ். ஸோ ஒரு கன்க்ளூஷன் செக் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் என்ன பண்ணணும்? எய்தா கேஸ் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணணும். அப்போ எய்தா கேஸ் செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 கன்க்ளூஷனும் ஃபால்ஸாக இருக்கணும், ஆயிருக்கு. ரெண்டாவது கண்டிஷன் ஏதாவது 2 கன்க்ளூஷனோட எலமெண்ட் சேமாக இருக்கணும். எஃப் ஹச் சேமாகவும் இருக்குது. மூணாவது கண்டிஷன், இப்போ அந்த எஃப்ஐயும் ஹச்சையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன்? ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கணும், மறந்துடக்கூடாது. எஃப்ஐயும் ஹச்சையும் பார்க்குறேன், பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆனால் லெஸ் தென் ஒரு இடத்துலையும் ஈக்குவல் டு ஒரு இடத்துலையும் இருக்கான்னு பார்ப்பேன், இருக்குது. அப்போ இதை ரெண்டுத்தையும் நான் என்னன்னு சொல்லுவேன்? இப்போ எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லாங்களா? அப்போ ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு கன்க்ளூஷனையும் செக் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடணும்? எய்தா கேஸை செக் பண்ணிடணும். மொத்தம் இருக்கிறதே 2 எய்தா கேஸ் தான். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேயே நடத்திட்டேன். அந்த 2 எய்தா கேஸ் மட்டும் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா எம்ஓடியை மொத்தமாக என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். இவ்வளோதான் சார் எம்ஓடியோட கான்செப்டே. இதை தெளிவாக படிச்சுட்டு ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களால் 5 செம்மை வித்தின் 1 மினிட்ல முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் திருப்பி சொல்கிறதுனால நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண இருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் கொஷின்ஸ் 3 லெவலில் இருக்குது. பேசிக் லெவலாக கொஷின்ஸ் அண்டு மீடியம் லெவலாக கொஷின்ஸ் அண்டு ஹை லெவலாக கொஷின்ஸ். பேசிக் லெவலில் நீங்கள் சொன்ன மாதிரி 1 மினிட்ல முடிக்கும் சார், ஹை லெவலில் நான் 1 மினிட்ல முடிக்க முடியுமா? கேட்குற கொஷின் கரெக்டு தான். பட் பேசிக் லெவலாக கொஷினா நான் 1 மினிட் முன்னாடியே முடிப்பேன். ஹை லெவலாக கொஷின் ஒரு 1 மினிட் மேலே எடுக்கும். ஓகேங்களா? சரி, முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம் அடுத்த ஒரு வீடியோஸில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பேசிக் லெவலாக சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். தட் மீன்ஸ் எக்ஸாம் ஹாலில் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேனோ அதே மாதிரி போர்டில் உங்கள் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ எந்த வேகத்தில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ணுறனோ அதே மைண்ட் ஆஃப் செட்டில் உங்கள் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். டைமரையும் வச்சு காட்டுறேன்,
சம்ஸை எவ்வளோ நேரம் முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? அது கான்செப்ட்ஸ் இந்த பேசிக்ஸ் தெளிவாக தெரிஞ்சு ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் டைமுக்குள்ளே முடிக்க முடியும். எவ்வளோ டைம் ஆகுன்றதை ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஈஸி லெவலாக கொஷின்ஸ் ஒர்க் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்த வீடியோவில் மீடியம் லெவலாக கொஷின்ஸு, அதுக்கடுத்த வீடியோ ஹை லெவலாக கொஷின்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்டரோட பேசிக்ஸ் சொல்லிடுறேன். ரெண்டாவது ஒவ்வொரு வீடியோலையும் அதை வந்து டைமுக்குள்ளே எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கூடவே என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம EXAM360 கோயம்புத்தூர் சேனலில் இப்போ ஒரு விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம், தட் மீன்ஸ் லாக்டவுன் பீரியடில் யாராலையும் என்ன பண்ண முடியாது, வெளியில் போய் படிக்க முடியாது. ஸோ எல்லாருமே வீட்டில் இருந்து யூடியூபு, ஸோ ஆன்லைன் கோர்ஸ் இப்படி தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் நம்மளும் EXAM360 சேனல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீக்லி வெனஸ்டே என்ன பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப லோ ஃபீஸ் தான். ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பாருங்கள், அதில் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் ஃபோன் பண்ணி என்கொயரி கேளுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, டன். ஸோ ஃபினிஷ் பண்ணிடலாமா? பாய்.